உறவுகளே, ஈரான அடியோடு அழிச்சிட்டம். அவைகள் கற்காலத்துக்கு போயிட்டினமெண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தையே நம்ப வச்சு கொண்டிருந்த நேரத்தில அமெரிக்க உளவுத்துறையே CIA இப்ப குண்ட தூக்கி போட்டிருக்கு. நாங்க எதையுமே இன்னும் முழுசா அழிக்க இல்ல. ஈரானிண்ட 50% ஏவுகணைகள் இன்னும் அப்படியே பத்திரமாயிருக்குதண்டு அமெரிக்க உளவுத்துறை கொடுத்திருக்கிற அந்த நெஞ்ச உழுக்கும் தகவலும், இஸ்ரேலின் எண்ணெய் மையமான ஹைஃபா மீது விழுந்த ஏவுகணைகளும், அமெரிக்காவின் பெருமை என்று சொல்லப்படுற 2வது F-35 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தின அந்த பகீர் பின்னணியையும் பத்தித்தான் நாங்க இப்ப ரொம்ப விறுவிறுப்பா அலச போறோம். வணக்கம் உறவுகளே. ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்புச் செயலாளர் பீட் ஹெக்ஸெட் கடந்த சில நாட்களா என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஈரானின் 90% ஏவுகணை தளவாடங்களை நாங்க அழிச்சிட்டோம், அவையளால இனி தலை தூக்க முடியாதென்று மார்த்தட்டினாங்கள். ஆனா இப்ப CNN செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைய பாருங்கோ. ஈரானின் 50% ஏவுகணை தளவாடங்கள் இன்னும் அப்படியே பத்திரமாயிருக்குதாம். அது மட்டுமில்ல, ஆயிரக்கணக்கான காமிகாசே ட்ரோன்களும் இன்னும் ஈரானிடம் அப்படியே இருக்குது என்ற உண்மை இப்ப வெளியாகி ட்ரம்பின் வெற்றி பிரகடனத்தை அப்படியே கேள்விக்குறியாக்கி இருக்கு. இந்த நேரத்துல தான் உறவுகளே, இஸ்ரேலின் மிக முக்கியமான வியூக மையமான ஹைஃபா நகரத்து மேல ஈரானின் ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்கு. ஹைஃபான்றது சாதாரண நகரம் இல்ல. இஸ்ரேலின் 70% எண்ணெய் சுத்திகரிப்பு தேவையை பூர்த்தி செய்யற அந்த பிரம்மாண்டமான ஆலை அங்கதான் இருக்கு. இந்த தடவை அந்த ஆலை தப்பினாலும் ஹைஃபாவில விழுந்த ஏவுகணைகளால ஏற்பட்ட அந்த அதிர்வலைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசமான அயன் டோமை இப்ப திணறிக் கொண்டிருக்கிறத அப்பட்டமா காட்டுது. இதற்கிடையில ஈரானிய புரட்சிகர காவற்படை இன்னும் ஒரு மரண அடிய அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கு. மத்திய ஈரானிய வான்பரப்பில பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் 2வது அதிநவீன F-35 போர் விமானத்தை ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறதா ஈரான் அதிரடியா அறிவிச்சிருக்கு. விமானம் பயங்கர வெடிப்புடன் சிதறி விழுந்ததால விமானி தப்பியிருக்க வாய்ப்பே இல்ல என்று ஈரானிய ஊடகங்கள் சொல்லுது. அமெரிக்கா இதை இன்னும் உறுதிப்படுத்தாட்டியும் முதல் தடவையும் இப்படித்தான் அமெரிக்கா மறுத்திருந்தது உறவுகளே. மறுபக்கம் அமெரிக்க பாதுகாப்புச் செயலாளர் பீட் ஹெக்ஸெத்தின் பேச்சு இப்ப உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. போர் விதிகள், ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்றது முட்டாள்தனமானது என்று அவர் சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா எந்த ஒரு சர்வதேச சட்டத்தையும் மதிக்கப் போறது இல்ல என்றது அப்பட்டமா காட்டுது. கடந்த 5 வாரங்கள்ல நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள், ஆயிரக்கணக்கான வீடுகள் மேல அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் குண்டு வீசி இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான போர்க்குற்றம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் இப்ப பகிரங்கமா சாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஈரான் இதுக்கெல்லாம் பணியிற மாதிரி தெரியல உறவுகளே. எங்கட உட்கட்டமைப்புகளை நீங்க தொட்டா மத்திய கிழக்கு முழுக்கவும் இருக்கிற அமெரிக்காவின் ஒவ்வொரு சொத்தையும் நாங்க தரைமட்டமாக்குவோம் என்று ஈரானின் காத்தம் அல் அன்பியா தலைமையகம் மரண எச்சரிக்கை விடுத்திருக்கு. அது மட்டுமில்ல, அமெரிக்க படைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிற அரபு நாடுகள் தப்பிச்சு கோணுமெண்டா உடனே அமெரிக்கர்களை வெளியேற்றணுமென்று ஈரான் விடுத்திருக்கிற சவால் வளைகுடா நாடுகள்லையும் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. உறவுகளே, அமெரிக்கா இன்னும் எத்தனை F-35 விமானங்களை இழக்கப் போகுது? ட்ரம்பின் தப்பு கணக்கு அவரை ஒரு நேரடி தரைவழி போருக்கு தள்ள போகுதா என்ற அந்த பகீர் கேள்வியோட தான் இப்ப உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பதற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. உறவுகளே, ஈரானின் 90% ஆயுதங்களை அழித்து விட்டதாக ட்ரம்ப் கூறிய கருத்தை அமெரிக்க உளவுத்துறையே மறுத்துள்ளதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ட்ரம்ப் உலக நாடுகளை திட்டமிட்டு ஏமாற்றுகிறாரா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.